அனைவருக்கும் வணக்கம். கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி நைட்டு டின்னர் சாப்பிடணும்னு சொல்லி 10 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கார் எடுத்துகிட்டு ஹோட்டல் கிளம்பி போகிறாங்க. அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய வழியில் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மறிக்கிறாங்க. காரை மறிச்சதும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணவன் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து அவரை கார்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுட்டு அவரோட மனைவியும் காரையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. வந்த நபர்கள் யார், எதுக்காக தன்னோட மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஓடியாந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதாவது நான் என்னோட மனைவி சாப்பிட போனோம், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த வந்த நபரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி பதட்டப்படாமல் ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்க. அதாவது உத்தரப்பிரதேசம் கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் தொழிலதிபரோட 2வது பையன் தான் இந்த ஃபியூஸ். இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஜபல்பூரை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணை பார்க்குறாங்க. அதாவது ஷங்கர் அப்படிங்கிறவரோட பொண்ணு ஜோதி அப்படின்ற பொண்ணை பார்க்குறாங்க. இந்த ஜோதியை இந்த ஃபியூஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே சமயத்தில் இந்த ஃபியூஸையும் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 ஃபேமிலியும் முடிவு பண்ணி 2012 நவம்பர் 28 நல்ல பிரம்மாண்டமான முறையில் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, அதாவது 2014 ஜூலை 27 நைட்டு இந்த ஃபியூஸும் இந்த ஜோதி 2 பேருமே டின்னர் சாப்பிடணும்னு சொல்லி காரில் கிளம்பி போகிறாங்க. அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது 2 வீலர்லேருந்து ஒரு 4 பேர் வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சதுக்கப்புறம் இந்த ஃபியூஸை அடித்து போட்டுட்டு இந்த ஜோதியை கடத்திட்டு போயிடறாங்க. ஸோ என்னாச்சுன்னு சொல்லி ஒன்றுமே புரியாததுனால இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா ரோட்லேயே கார் நின்றுட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே இந்த ஜோதி இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது இந்த ஜோதியோட உடம்பு ஃபுல்லாக கத்தி குத்தா இருக்குது. இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோதியோட பாடி அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பிஎம் ரிப்போர்ட் ஆக்சுவலாக போலீஸ் கைக்கு வருது. என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஜோதியோட உடம்புல மொத்தம் 17 இடங்களில் பார்த்தீங்கன்னா கத்தி குத்துருந்துருக்கு. அதாவது இந்த ஜோதி மேலே எதுக்காக இவ்வளோ கோவம், வந்த நபர்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்த நபர்கள் இந்த ஜோதி மேலே ஆசைப்பட்டிருந்தா அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கணும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணை சீரழிக்கலன்னு தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சீரழிக்கலை, ஆனால் கொலை மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது டவுட் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் ஃபியூஸ் மேலே பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு சந்தேகம் திரும்புது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஃபியூஸை அடித்து போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது ஃபியூஸோட உடம்புல எந்த ஒரு காயமும் கிடையாது. அதே சமயத்தில் அவரோட சட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இதை எவிடன்ஸாக காட்டியிருக்காரு. ஸோ இதை நம்புற மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால போலீஸுக்கு இந்த ஃபியூஸ் மேலே டவுட் வருது. டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஃபியூஸோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இந்த ஃபியூஸோட மொபைலை வாங்கி செக் பண்ணும்போது ஒரே நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கால் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் இன்னும் வேறு யார் கூடலாம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது ஒரே நம்பருக்கு மட்டும் கடந்த ஒரு 7 மாதத்தில் 5500 தடவை பேசியிருக்காரு. அதாவது ஒரே நம்பருக்கு 5500 முறை பேசியிருக்காரு. அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு முக்கியமான நபர் யாருன்னு சொல்லிட்டு அந்த நபர் யாருன்னு சொல்லி டீட்டெயில் எடுக்கிறாங்க. ஜூலை 27 இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் அடிக்கடி பேசியிருக்காரு. ஸோ போலீஸுக்கு இந்த ஃபியூஸ் மேலே டவுட் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இமீடியட்டாக அந்த ஃபியூஸை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது பல உண்மைகள் போலீஸுக்கு கிடைக்குது. இந்த ஃபியூஸ் ஜோதி 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஃபேமிலி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த ஃபியூஸ் ஜோதிக்கிட்ட பேசுகிறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரியே நடந்துகிட்டு இருந்திருக்கான். அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, இதே மாதிரியே நடந்துகிட்ருக்கான். அதாவது என்ன நடந்திருக்குனாக்க, இந்த ஜோதி கூட உடல் ரீதியாக உறவு கூட வச்சுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கிற அளவுக்கு இவனுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவனுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்திருக்கு. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே மனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணை லவ் பண்ணதுனால இந்த பொண்ணை இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கல்யாணத்துலேயும் 1% கூட இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ பேரண்ட்ஸோட கட்டாயத்தின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டான். ஓகே, இந்த மனிஷாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டால் இவனுக்கு சொல்கிற அளவுக்கு தைரியமும் சுத்தமாக இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டு இருந்திருக்கான். ஆனால் அதுக்குள்ளே ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் மனிஷாவை மறக்க முடியாமல் மனிஷா கூட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். மனிஷா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிவினில் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் தன்னோட மனைவி கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, திட்டுறது, இப்படியே போயிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த ஜோதி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. தன்னோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஏன்னா சொன்னாக்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை, தேவையில்லாமல் அவங்களும் கவலைப்படுவாங்கன்னு சொல்லி இந்த ஜோதியும் வீட்டில் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஜோதிக்கு தன்னோட கணவருக்கு மனிஷா கூட அஃபேர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது.
தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கவலைப்படுறாங்க. தன்னோட கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணணும்னு புரியாமல் அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் நிலைமைக்கு போகிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட கணவர்கிட்ட நேராகவே கேட்குறாங்க. இந்த ஜோதி வந்து மனிஷாவை பற்றி தன்னோட கணவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் என்ன அவங்களோட வந்து அஃபேரில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படி தான் நான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாமல் நீ எவங்கூட வேணாலும் சுற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் தெனாவட்டா பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்டதும் இந்த ஜோதிக்கு வந்து ரொம்ப கவலை அதிகமாகுது. என்ன நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. 2014 ஏப்ரல் மாதம் வந்துட்டு இந்த ஜோதி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு தன்னோட கணவருக்கு வந்து இது மாதிரி இல்லீகல் அஃபேர் இருக்குன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கமா எல்லாம் சரியாயிடும் ஒரு நாள், நீ வந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. தன்னோட கணவர் வந்து இந்த பக்கம் தருதலையாக சுற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்னடானா தன்னோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மனிஷா அண்ட் ஃபியூஸ் 2 பேரோட கள்ளக்காதல் வந்து ஒரு பக்கம் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிஷாவுக்கு வந்து ஒரு பக்கம் கோவம் வருது. எவ்வளோ நாள் தான் வந்து நம்ம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றது, ஸோ சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி ஃபியூஸ் கிட்ட வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபியூஸ் என்ன பண்ணுறாருனாக்கா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாமே சரியாயிடும், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து வாக்கு கொடுக்குறாரு. இருந்தாலும் மனிஷா வந்து இதை ஒத்துக்கவே இல்லை. டைம்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, இம்மீடியட்டாக கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஃபியூஸ் வந்துட்டு தன்னோட மனைவியை வந்து தீர்த்து கட்டணுன்ற முடிவுக்கு வராரு. தன்னோட மனைவியை வந்து தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னாக்கா தன்னோட ஃபேமிலியில் வந்து ஈஸியாக அந்த பொண்ணை உள்ளே கொண்டு வந்துடலாம். அதாவது தன்னோட பையனுக்கு 2ஆம் தரமாக ஒருத்தர் பொண்ணு கொடுக்குறத வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற டயத்தில் யார் வந்தாலும் மேக்ஸிமம் ஏற்றுக்குவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மனிஷாவை தன்னோட ஃபேமிலியில் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ முடிவு பண்ணினதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து எப்படி தீர்த்து கட்டுறது, எங்கே வச்சு தீர்த்து கட்டுறது, யாரை கூட்டிகிட்டு வரதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா போலீஸில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்லா பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி 2014 ஜூலை 27 நைட்டு வந்து இந்த ஃபியூஸ் வந்து தன்னோட மனைவியை கூப்பிட்றாரு. வா வெளியில் போய்ட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதை கேட்ட ஜோதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதிகமாகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பார், சண்டை வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப பாசமாக வந்து சாப்பிட்றது கூப்பிட்றாருன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு கிளம்பி வராங்க. 2 பேருமே காரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சது என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இந்த பொண்ணை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃபியூஸ் வந்து தனியாக போயிட்டு மொபைலில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த கால் வந்து 1.5 மணி நேரமாக போயிட்டே இருக்குது. யாருக்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல. ஆனால் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. 2 பேரும் கிளம்பி காரில் வந்துட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, தன்னோட டிரைவரான அவதேஷ் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்துட்டு தன்னோட லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டார். ஸோ அனுப்பிட்டு என்னென்ன சம்பவங்கள் சொல்லணுமோ எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டாரு. அதாவது இவங்க போயிட்டுருக்கிற லைவ் லொக்கேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எந்த டைமுக்கு எந்த இடத்துல வரணும்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது தன்னோட டிரைவர் அவதேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு டேரெக்டாக ரோட்டில் வந்து குறுக்கணிக்கிறார். அதாவது மொத்தம் 4 பேர் வந்து இந்த காரை மறிக்கிறாங்க. மறிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த ஃபியூஸ் வந்து காரை நிறுத்திட்டு வெளியில் இறங்குறாரு. இறங்குனதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 பேர் காருக்குள்ளே வந்து உட்காராங்க. அதாவது இந்த ஜோதி வந்து காருக்குள்ளே இருக்கும்போது 2 சைடும் 2 பேர் வந்து உட்காராங்க. இதை பார்த்த ஜோதிக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட கணவர் என்னென்னா காரை விட்டு இறங்கிட்டாரு, ஆனால் 2 பேர் 2 சைடு வந்து உட்காராங்களேன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து காட்டுறாங்க. இந்த பொண்ணு பயத்தில் எங்கே காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப கதறாங்க. ஆனால் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா கார் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புகடான்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ கிளம்புகடான்னு சொன்னோடனே கார் எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இடையிலே வண்டியை நிறுத்தி அந்த பொண்ணை வந்து சரமாரியாக வந்து தாக்குறாங்க கத்தியில். கிட்டத்தட்ட 17 முறை வந்து குத்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காருக்குள்ளே வந்து இறந்து போயிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து உயிருக்கு பயந்து வந்து கத்திக்கிட்டு இருந்த அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைவாக கேட்டுட்ருக்காரு. அதாவது தன்னோட டிரைவர் அவதேஷுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கால் பண்ணி லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. தன்னோட மனைவி கஷ்டப்படுற சவுண்டை கேட்டு அவர் வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்கோவாக தான் இருந்திருக்காரு. யார் அந்த 4 பேர் வந்து குறுக்க மறிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஃபியூஸோட டிரைவர் அவதேஷும் அப்புறம் கூலிப்படையை சேர்ந்த ஒரு 3 பேர், சோனு, ரேணு, ஆஷிஷ் அப்படின்ற ஒரு 3 பேர், இந்த 4 பேர் தான் குறுக்க மறித்து இப்படியான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் இந்த ஃபியூஸ் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத மொபைல் கால் டீட்டெயில்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வந்து கிளியராக வந்து மாட்டியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு இவர் தான் குற்றவாளிங்கிறத ஈஸியாக நிரூபிச்சிட்டாங்க. இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி இவரோட காதலி மனிஷாவையும் அதே மாதிரி இவரோட டிரைவர் அவதேஷ் அண்ணன் கூலிப்படையை சேர்ந்த ஒரு 3 பேர், சோனு, ரேணு, ஆஷிஷ், இந்த 3 பேர்னு சொல்லி மொத்தம் 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த ஃபியூஸ் வந்து தன்னோட மனைவி வந்து இந்த மாதிரி முடிச்சு கட்டினது வந்து இப்போ தான் பண்ணாரான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏற்கனவே வந்து 2 முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது ஜூலை 13 ஜூலை 20 2 நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 நாளும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால அவங்க வந்துட்டு அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஜோதிக்கே தெரியாது. ஆனால் அப்போல்லாம் ஜோதி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா தன்னோட கணவர் வந்து ஆசையாக தன்னை வெளில கூட்டி வந்திருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க.
இந்த 6 பேருக்கும் 2022 அக்டோபர் மாதம் வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் 2024 மனிஷாவை மட்டும் விடுதலை பண்ணுறாங்க. ஏன்னா சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை மட்டும் விடுதலை பண்ணுறாங்க. இந்த கேஸில் இந்த ஃபியூஸ் வந்து தன்னோட மனைவி வந்து கொல்ற அளவுக்கு அவனுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு. ஆனால் தன்னோட காதலை வந்து வீட்டில் சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக தான் வந்து இவன் இருந்திருக்கான். இந்த ஃபியூஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.